ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலே நம்ம ஈஸியாக செய்யலாம். இது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா இது போல் பொடியாக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சுடு தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். இதை நல்லா கரைஞ்சதும் இதில் இருக்கிற தண்ணி மட்டும் தனியாக வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர், 1/2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்ச வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அளவு எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே அளவு எடுத்துக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்து பண்ணலாம். நல்லா இந்தளவுக்கு ஸ்மூத்தாக கலந்துக்கோங்க. இப்போ அதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் சுற்றிலும் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இதில் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். 3/4 வாசி மட்டும் சேர்த்துக்கலாம், முழுசாக சேர்க்க தேவையில்லை. இது போல் தட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் சேர்க்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு 1-2 உடச்சி எடுத்திருக்கேன். இதே போலவே மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே பவுலில் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எடுத்துக்கிற பேனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இது போல் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பவுலாக எடுத்து உள்ளே வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஒரு 20-25 நிமிஷம் கழித்து கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம வெந்துருச்சானு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் டைம் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வந்திருக்கு. உங்களுக்கு சரியாக வேகலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம ஈஸியாக பண்ணலாம். இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.